முன்னாடி எல்லாம் ஆராதனைன்னா காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு தான் முடியும். இப்போ நாங்க உங்க வசதிக்காக தான் இப்படி டைமிங் மாத்தி இருக்கிறோம். 3 மணி நேரம், 3.5 மணி நேரம், 2 மணி நேரம் மாத்தி இருக்கிறோம். எப்பவும் சொல்லுவேன், இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? இப்ப நாங்க 1 மணிக்கு முடிக்கணும் அப்படி நீங்க சொல்றீங்கன்னா 10 மணிக்கு நாங்க ஆரம்பிக்கிறோம். 10க்கு ஆரம்பிக்கும் போது 9:55க்கு சபைக்குள்ள நுழையிறவங்க தான் எங்களை 1 மணிக்கு முடிங்கன்னு கேட்க முடியும். நம்ம வரதே 10, 10:10, 10:15, 10:30, ஒரு சிலர்லாம் 11, சிலர்லாம் செய்தி ஆரம்பிச்ச பிறகு வருவான். அதுல வேற வீட்டுல சொல்லிட்டே வருவான், துதி பகுதி தான் போயிட்டு இருக்கோம், பாஸ்டர் இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டே வருவான். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க நாங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சாஃப்ட். எங்களையே நீங்க கடினங்கிறீங்க, ரொம்ப கடினமா பேசுறாருங்கிறீங்க. எங்களுக்கு பதிலா இங்க யோவான் ஸ்நானகன் இருந்தா எப்படி பேசுவாரு? எப்படி பேசுவார் யோவான் ஸ்நானகன் இருந்தா? நீங்க உள்ள வரும்போதே எப்படி கூப்பிடுவாரு? வாங்க விரியன் பாம்பு குட்டிகள் ஆம்பர், அது என்ன கையில ஒரு கருங்குட்டி இருக்கு சின்ன பாம்பான்னு கேட்பாரு. யோவான் ஸ்நானகன் தான் அப்படிதான் கேட்பாரு. ஏசு சரி அவன் அப்படி பேசுறான்னு ஏசுநாதரை ஏத்தி விடுங்க, அவர் கேட்பாரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையேம்பாரு. நாங்க ஏதோ சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பேசிட்டு இருக்கோம். நாங்க சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சிலருக்குலாம் சச்சை விட்டு ஓடுறதுன்னா அவ்வளவு இஷ்டம். அதுவும் முடியும் போது பாத்தீங்கன்னா பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரேன்னு அவர் சொல்லும் போது கடைசியா பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டேங்கிறான். இந்த பாரம்பரிய சபையார் இருக்கிறாங்க, அந்த சபையாரெல்லாம் பாருங்க, முடிச்ச உடனே வாசல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் நிப்பாங்க. எல்லாரும் ஒருத்தர் விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் போவாங்க. இந்துக்கள் பாருங்க, கோயிலுக்கு போவாங்க, போயிட்டு கோயில் முடிச்ச உடனே அர்ச்சனை பண்ணி முடிச்ச உடனே அங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருவாங்க. அவங்களுடைய சம்பிரதாயப்படி கோயிலுக்கு போயிட்டு உடனே கிளம்ப கூடாது, 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போகணும். இஸ்லாமியர்கள் பாருங்க, தொழுக முடிச்ச உடனே ஒருத்தர் கட்டி பிடிப்பாங்க, கட்டி பிடிச்சிட்டு தான் வெளியே வருவாங்க. ஆனா நம்ம சர்ச்சில் மட்டும் பாருங்க, முடிச்ச உடனே அடிச்சு பிறண்டு ஓடுறது. யார பத்தி கவலையே கிடையாது, ஓடுறது. இவங்க யார் பக்கத்துல உட்கார்றாங்களோ அவங்க பக்கத்திலேயே தான் உட்காருவாங்க எப்பவும். அதுவும் அந்த ஆள் வராட்டி பைபிள்ல இடம் போட்டு வச்சிருப்பாங்க பக்கத்துல. யாராவது புதுசா ஒருத்தர் வந்து இந்த உட்காரலாமான்னு கேட்டா ஆள் வருது. ஆராதனை ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆள் வரல, பைபிள்ல இடம் போட்டு வச்சிருக்கிறது. ஏன் ஒரு புது ஆள் பக்கத்துல உட்கார்ந்து செய்தி கேட்டாதான் என்ன? ஏன் நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்களா அப்படி கேட்டா? இந்த சபைக்கு வரவங்க எல்லாம் எதுக்கு வராங்கன்னா, வெறும் காசு பணத்துக்காகலாம் வரல. எத்தனையோ பேரு அன்பை தேடி சபைக்கு வரான், ஐக்கியத்தை தேடி வரான், யாருமே விசாரிக்க ஆள் இல்லாம வரான். அப்படிப்பட்டவனை நீங்க 4 பேர் விசாரிச்சீங்கன்னா அந்த இடத்துலதான் கிறிஸ்துவின் அன்பை அவன் பார்ப்பான். ஓ, கிறிஸ்தவங்க இவ்வளவு அன்பானவங்களான்னு பார்ப்பான்.